பாபு. இல்ல அது உங்ககிட்டயே இருக்கட்டுங்க. அதுல நம்ம 2 பேர் பேரும் எழுதியிருக்கு இல்லைங்க, அது உங்ககிட்ட இருந்தாதான் பத்திரமா இருக்கும். ஒரு நிமிஷங்க, இந்த பணம் செலவு பண்றதுக்கு இல்லைங்க, நம்ம சாகிற நிலைமை வந்தா கூட மாத்தக்கூடாது. சரி பாபு. அந்த குமார் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான்டி. ஓகே சொல்ல வேண்டியதானே. அப்ப ராஜாக்கு என்ன பதில் சொல்றது? பாலாடை. என்னது? பால் வாங்க வச்சிருந்த காசுல ஆடை வாங்கினதுனால இதுக்கு பேரு பாலாடை. அது மேலாடை. எதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த? போட்டுக்குதான். உன்னை ஒழுங்கா பிசினஸ் தானே கவனிக்க சொன்னேன். ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அது போன வாரம், நான் வாங்குனது இந்த வாரம். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கெல்லாம் பொறுப்பே வராது. வேணாம். நீ திருந்தவே மாட்ட. வேணாம். இனிமே என் கூட பேசாத. வலிக்குது. இனிமே என்ன பார்க்க வராத. அழுதுடுவேன். என்னங்க 4 ரூபா வாங்குறோம் சிரிக்கிறீங்க? ஆடி தள்ளுபடியில வித்தானுங்க, ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குங்களா டல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் வரேன்ப்பா. என்னது அப்பாவா? ஆமா, எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள வாப்பா போப்போன்னு தான் சொல்லுவேன். அப்படியாப்பா? ஆமாப்பா. சரிப்பா வரேன்ப்பா. வாங்கப்பா. அப்பான்னா ரொம்ப பிடிக்குமா? அப்பான்னா ரொம்ப பிடிக்குமா? முருகப்பா நீதான் துணை. அப்பப்பப்பப்பா என்ன வெயிலப்பா, தாங்க முடியலப்பா. காலையில இருந்து ஒரு கிராக்கி மாட்டலப்பா. நாய் அலைச்சலப்பா, பேய் அலைச்சலப்பா, முடியலப்பா. ஒரே பேஜாரா இருக்குதுப்பா. ஏன்பா என்னையே உத்து உத்து பாக்குறியப்பா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனாப்பா? சொல்லுப்பா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனாப்பா? கேட்கிறேன் இல்லப்பா. நீங்க சரியாதான்ப்பா சொன்னீங்கப்பா. அப்பா எனக்கு எதுக்குப்பா டீ? நீங்க அப்பா அப்பான்னு சொன்னீங்கல்லப்பா, அதுக்குதான்ப்பா டீ. அப்படியாப்பா? ஆமாப்பா. அப்படியா? நம்பவே முடியல. இந்தாங்கப்பா. எனக்கு எதுக்குப்பா 2வது டீப்பா? புரியலப்பா. ஓ அதுக்காப்பான்னு ஒரு அப்பா சொன்னேனே, அதுக்காப்பா? கரெக்ட்டுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. வரேன்ப்பா. அப்பா நீ ரொம்ப நல்ல பையன்பா. காசு கூட வாங்கலையாப்பா, இழிச்ச வாயினா இருக்கியப்பா. நாளைக்கு இதே நேரத்துக்கு வரியாப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கண்டிப்பா வருவேன்ப்பா. என்னங்க எதுவுமே பேசாம வரீங்க? ஏன் இந்த ஜோசிக்காரனுக்கு ஃப்ரீயா டீ கொடுத்த? அதுவாங்க, கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது அவர் அப்பா அப்பான்னு சொன்னாருங்களா, அதனால அவருக்கு ஃப்ரீயா டீ கொடுத்தாங்க. அப்பா அப்பான்னு சொன்னா? இல்லைங்க, நீங்க என்ன அப்பா அப்பான்னு சொன்னீங்களா, அதுல இருந்து யார் அப்பா அப்பான்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, எந்த அளவுக்கு உனக்கு என்ன பிடிக்கும்? சொல்லு பாபு. எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்ல தெரியலங்க. ஆனா உங்களை பிடிச்ச அளவுக்கு உலகத்துல வேற யாரையும் பிடிக்காதுங்க. You carry on. Morning, doctor. Sir, please. என்னாச்சு டாக்டர்? Don't worry at all. Reports பார்த்ததுல வைரஸ் ஃபீவர்னு இருக்கு. வாட்டர் இன்ஃபெக்ஷனால வந்திருக்கலாம். 2-3 days ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். டாக்டர் 2 நாளா டெம்பரேச்சர் குறையவே இல்லை. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. கவலைப்படாதீங்க, இட்ஸ் நார்மல். உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இதுவும் வீடு மாதிரி தான். நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம். 2 or 3 daysல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பாபு. என்ன இது? லெட்டர். ஏங்க நான் உங்க ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப நீங்க வேற லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஏங்க இதெல்லாம் நல்லா இல்லைங்க. யோ உனக்கு ஒன்னே அதிகம், இதுல இன்னொன்னு கேக்குதா? இது உமா கொடுத்த லெட்டர். அப்படிங்களா? மேட்ரை மேடம் கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. ஏங்க என்னங்க இது தமிழ்ல எழுதிருக்கு, நீங்களே போட்டு சொல்லுங்க.
தமிழ் படிக்க தெரியாது? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்ப இங்கிலீஷ்? சுத்தமா தெரியாது. சரி, நானே படிக்கிறேன். அன்புள்ள பாபுவுக்கு உமா எழுதுவது. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. அதனாலதான் காலேஜ்க்கு வர முடியல. எக்ஸாம் வருது, நிறைய படிக்கணும். இன்னும் 1 வாரத்துக்கு உன்னை நான் பார்க்க முடியாது. ஊர் சுத்தாம ஒழுங்கா வேலையை பாரு. மத்தத நேர்ல பேசிக்கலாம். ஏங்க ரொம்ப உடம்பு சரியில்லைங்களா? இல்ல, சும்மா சாதாரண ஃபீவர் தான். இல்லைங்க, நான் வேணா நேர்ல போய் பார்த்துட்டு. உன்னை பார்க்கணும்னா லெட்டர்ல எழுதியிருப்பால, அதுல ஒண்ணு வேண்டாம். சரி, வரேன் பாபு. சரிங்க. கரெக்ட் டைம் டேப்லெட் எடுத்துக்கங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஓகே சார். வரும் டாக்டர். வாங்க. பாய் டாக்டர். எல்லாம் செக் பண்ணிட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. உமா, டேக் கேர். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. பாபே, மாலைகளை எல்லாம் போட்டு அசத்துறேன். ஒரு வேண்டுதல் சுப்பிரமணி. என்ன வேண்டுதல்? நம்ம ஏரியாவுக்கு தண்ணி லாரி எல்லாம் கரெக்ட் இடத்துக்கு வரணும்னா? இல்லப்பா. அதானே, அந்த நல்ல நம்மளாம் உனக்கு எப்படி வரும்? இல்ல, நமக்கு எப்படி வரும்னு. வேற என்ன, உன் மிஸ்ஸஸ் உன் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக மாலையை போட்டு விட்டுச்சாக்கும். அட வேற என்னதான் வேண்டுதல்? இல்ல, நீ ஒரு 10 ஆட்டோக்கு ஓனர் ஆனோன்னு வேண்டிக்கிட்டேன். நான் நீ எவனும் கேட்கல. சாமி பொய் சொல்லக்கூடாது, உண்மையான வேண்டுதலை சொல்லு. இல்ல, உமாக்கு உடம்பு சரியில்லை. அதான் அதுக்கு சரியாகணும்னு மலைக்கு நடந்தே வரேன்னு ஐயப்பன்ட்ட வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு கொடு, எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் என் உமா கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். கேட்குறேனேன்னு தப்பா நினைக்காத. அந்த பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கியே. ஒருவேளை உமா உன்னை விட்டுட்டு போயிட்டா என்னடா பண்ணுவ? போவாதுரா. இல்லை, போயிருச்சுன்னா? ஏன்டா சுப்பிரமணி நீயே இப்படி பேசுற? அது இல்லை, நீ உமா மேலே உயிரையே வச்சிருக்கிற. ஒருவேளை அது உன்னை விட்டுட்டு போயிருச்சுன்னா அதை என்னாலேயே தாங்கிக்க முடியாது. உன்னால எப்படி தாங்கிக்க முடியும்னு தான் கேட்டேன் பாபு. எனக்கு நம்பிக்கை இருக்குடா சுப்பிரமணி. என் உமா என்னை விட்டு போகாது.